பிக் பாஸ்னா இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆமா பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு. நீங்க உள்ள இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? இல்ல சார் நல்ல பொண்ணு சார். பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பெண். அதுவும் இல்ல டீசென்டான. நேற்று ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கன்னு. என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்களை வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. பார்வதி யார் கோபத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேம்ல வந்து மாத்தி மாத்தி தள்ளி விட்டுறது இயல்பு. ஓகேங்களா? உள்ள நடக்கிற கேம்ல இதே துஷாரை வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டாரு. ஓகேங்களா? இதே பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா கேம் நடந்துகிட்டு இருக்கப்ப சபரிக்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இது எல்லாமே கேம். அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமா தான் பார்க்குறோம். அவங்களுமே சாண்ட்ரா அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறப்பயுமே பார்வதியை வந்து சாண்ட்ரா அக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகுல குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். நான் அதான் டாக்டராக வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கேம் விளாடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க சாண்ட்ரா அக்கா. ஆமாம் கீழே அதாவது காலில் இருந்து கீழே விழுந்த உடனே ஃபிட்ஸ் வருது, வலிப்பு வருது அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதே மாதிரி கனி அக்கா இருக்காங்க இல்லையா, கனித்திரு வந்து எவிக்ட் ஆனாங்க. ஓகேவா? கனித்திரு எவிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அன்னைக்கு அழுதுருக்காங்க. கனியை எவிக்ட் பண்ணி விடணும்ன்றதுல அவங்க தீவிரமாக இருந்தாங்க. கனித்திரு அக்காவை வந்து அவங்க சாண்ட்ரா அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்னன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஓவரா நாடகம் ஆடுறாங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அவங்களும் நாடகம் ஆடுறாங்க. அவங்க வீட்டுக்காரருமே உள்ள யாராவது எங்கள் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவங்களை கிழிச்சிருவேன். பிரஜனா பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அவருமே ஒரு நாகரிகம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு. ஏன்னா நல்ல பிளேயர் சார். மதுரையிலேருந்து ஒரு போய் நாங்கள் மதுரையில் மக்களே வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் கம்பேக் நம்பா சேனலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பாலிடிக்ஸ் சொல்ல முடியல சார். பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன சந்தோஷம்னா மதுரை மண்ணில இருந்து நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். பேசுவோம் பிக் பாஸ் ரெண்டும் கலந்து பேசுறப்ப அதாவது பிக் பாஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் சார். நம்ம ஊர்ல இருந்து மதுரைக்காரவங்க 2 பேர் போன வட்டம்லாம் யாரும் கிடையாது பாருங்க. நம்ம மதுரை மண்ணில இருந்து யாருமே கிடையாது. இந்த வட்டம் மதுரை மண்ணில இருந்து 2 பேர். ஓகேங்களா? ஆமா நான் ஒரே வருஷத்துல போனேன். உண்மையிலே மதுரை மீனாட்சி தாயோட அருள் தான். நான் இன்னமும் சொல்லுவேன் சார். இல்ல பார்வதியுமே ஒரு மதுரை மண் பற்றுடைய ஒரு நல்லா போய் சார் 90 நாள் வந்துருச்சு சார். நான் கண்டிப்பா அதை டைட்டில் வின்னர் எதிர்பார்த்தேன். பார்வதி தான் டைட்டில் வின்னர் எதிர்பார்த்தேன். தேவையே இல்லாம சாண்ட்ரா அக்கா சார் ஆரம்பத்துல பார்த்தீங்களா நானும் டைட்டில் வின்னர் தான் பிளான் பண்ணாங்க. கண்ணு எல்லாமே ஒரு ஓகே. சேராம இருந்தீங்கன்னா என்ன பேருக்கு நல்ல பண்ணுது. டைட்டில் வின்னர் நீங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகுறது வெளில வந்து நீங்க டைட்டில் யார் பிக் பாஸ் பாக்குறது இல்ல. ஆமா வருத்தம் பாக்குறீங்களா நெஞ்சில குத்திட்டீங்க. இல்ல சொல்ல உண்மையை சொல்றேன். பார்வதி நல்லா பண்ணுவாமா. பார்வதி நல்லா இருந்தது பாக்குறேன். என்ன மாமா பார்வதியா மாமா அது ஜாலியா பேசிக்கிறாங்க சார். ஆக்சுவலா பிக் பாஸ்ன்றது எல்லாரும் ஆன் பண்ணுற பாகுபாடு இருக்காது சார். ஃப்ரெண்ட்லியா எங்களை சுற்றி 150 கேமரா 60-70 கேமரா இருக்கு. யாருமே தப்பா பண்ண முடியாது சார். எல்லாருமே டீசெண்டா இருக்கும். என்ன ஒரு ஆன் பெண் பாகுபாடு இல்லாம ஃப்ரெண்ட்லியா பாக்குறப்ப தம்பி இருக்காரு. நான் அவரை வந்து என் தம்பியா தான் நினைக்கிறேன். சாயிரேன் இல்ல சொல்றேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஊரே என்ன பண்ணுவோம், நம்ம அக்கா தங்கச்சி பெரியம்மா மக சித்தப்பா மகனா நம்ம கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவோம். அதனால வந்து ஆமா சார் எல்லாருமே அங்க இருக்கிறவங்கள பார்வதி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நீ சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க. அப்படி இல்ல எல்லாருமே அப்படி இல்ல சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஆமாமா சார் பெரிய படங்கள் புக் ஆயிருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போதைக்கு எதுவும் ஒன்றும் அப்டேட் இல்லை சார். பட் தியேட்டர்ல வரட்டும். இப்போதைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை சார். அப்டேட் வர்றப்ப பாருங்க. அப்புறம் அது போக சார் இப்போ நிறைய படங்கள் புக் ஆயிருக்கு. அதாவது பெரிய ப்ரொடக்ஷன்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி அல்லது மார்ச்ல பண்ணுவோம். அதாவது நம்ம இப்ப நடிச்ச படங்கள்லாம்
சின்ன சின்ன கேரக்டர் இப்போ வர்றது செகண்ட் ஹீரோவாக வருது. கண்டிப்பாக ஒரு நல்ல கதாநாயகனாக வளம் வரணும் தான் ஆசைப்படுறோம். அது மீனாட்சி தாயோட அருள்னால. மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லைம்மா. விஜயகாந்த் சார் போனாங்க, வடிவேல் சார் போனாங்க. ஏன் நம்ம ஊர்ல இருந்து ஏன் யாரும் போகக்கூடாது? ஆக்சுவலாக இயல் இசை நாடகம் மதுரை தான் வந்து ஒரு நம்பர் 1. நம்ம ஊரில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் போனது எல்லாமே நம்ம ஊர் மண்ணு தான். பட் நம்ம ஊரில் இருந்து ஒரு பெரிய ஏரியா ஒரு என்ட்ரி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக வந்து அது மாறும் சார். இப்போதைக்கு வர்றதெல்லாம் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக நல்ல கேரக்டர் தான் வருது. நல்ல சார் நல்லா டீசெண்டான வருதாம்மா. எப்படி இருந்துச்சு அவரோட ஸ்பீச்சிங்? அந்த ஒவ்வொரு ஆன் சார் திட்டுறது நான் திட்டு வாங்குறதே நல்லா தான் இருந்துச்சு. அதே எல்லாரும் பராசக்தி வந்து 2 பேரும் வந்து அடுத்தது காம்படிஷன்ல வருது. நீங்க பார்க்க மாட்டாங்க. எப்படி ஓபனா சொல்லவா நம்ம விஜய் சாரே நல்ல எந்த படத்தையுமே இது பண்ண மாட்டாரு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க. விஜய் சாருக்கு பர்சனலா சிவகார்த்திகேயன் அண்ணாவை பிடிக்கும், எஸ்கே அண்ணாவை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. படம்ன்றது வேற ரிலீஸ் ஆகுது, அவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் லைஃப் லாங் இருக்கும். எஸ்கே சாரே பார்த்துருக்கீங்களா? விஜய் சாரோட ஒரு தீவிர ஃபேனு. அப்போ நம்ம அவருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அவருக்கும் இப்போ எஸ்கே அண்ணா வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து இவரோட பெரிய ஃபேன். விஜய் சார் நம்ம விஜய் சாரோட ஃபேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ விஜய் சாரே எஸ்கே அண்ணாவை ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சார். கருத்து வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. டிஎம்கே டிவிகே செகண்ட்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வேற ஒரு வேலைக்கு வந்திருக்கேங்கன்னு. அரசியலை பற்றி மட்டும் ஒன்றும் வேணாம். அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் மட்டும் எதுவும் வேணாம் தங்கன்னு. வேற எதுனாலும் சார், அதாவது நிறைய டேரக்டர்ஸ் வந்து சார் எதையுமே அப்டேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இதில் என்ன சார்? கண்டிப்பாக சார் வரப்போகுது சார். பிப்ரவரிக்கு மேலே நல்ல அப்டேட் இருக்கும். ஓகே சார், வேற எதுவும் கேட்கணுமா சார்? இல்லம்மா, அப்போதைக்கு ரொம்ப இது வரலாமா பாப்பா. இனிமே வர்ற படங்கள்ல வந்து இனிமே வர்ற ஒரு தமிழ் திரையுலகத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் நம்புறோம். ஓகே சூப்பர்ண்ணே, வேற லெவல்ண்ணே. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் விஜய் ஃபேன்ஸ்னால அவங்களுக்காண்டி அந்த கோட்ல நோபடி கேன் ஸ்டாப் மீ சொல்லுங்க. தளபதி வாய்ஸ் வேற. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. ஐயோ விஜய் வாய்ஸ் சார். ஹே ஐ அம் வெயிட்டிங். வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். வெற்றி 3 படம் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இல்ல அதை பார்க்கல தாங்க. நான் எனக்கு விஜய் சார் பிடிச்சது சொல்லுவார் இல்லையா, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள்மா. வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் மதுரையிலிருந்து விஜய் சாருக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாபெரும் வெற்றி அடையணும். குழந்தைங்கள்லேருந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன், குடும்பம் முழுக்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம், குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.